வெல்கம் டு பாலாபாரதி இன்டீரியர். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்பிசி மெட்டீரியலில் பண்ண கபோர்ட் ஒர்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா திருச்சியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜாம்சன் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிசி மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா திருச்சியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஒரு டிவி ஷோகேஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எஸ்பிசி மெட்டீரியலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பிசி மெட்டீரியலில் என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டீரியலில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட டோர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோ வரும். ஒரு டோர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோ வரும். ஃபுல் ஹெவி மெட்டீரியலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி யூபிவிசி வெயிட் தாங்குமா இல்லையா அப்படின்னு நிறைய கொஷின் கேட்டாங்க. அதுக்கு வந்து சொல்யூஷனாக இந்த எஸ்பிசி மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வுட் வெயிட்டுக்கு வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து இதுக்கேற்ற மாதிரி எஜ் பெயிண்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக எஜ் பெயிண்ட் ஒர்க்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசியோட இன்னும் உங்களுக்கு வந்து ஹெவியாகவும் ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், வுட்டு ஃபினிஷிங் இருக்கும். இந்த வீடு ஃபுல்லாகவே எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒர்க் வந்து கிச்சன் ஒர்க் பார்க்கலாம். இந்த கிச்சன் ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டார்க் கிரே லைட் கிரே கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கீழே அண்டர்லார் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எப்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் மசாலா பாக்ஸ்லேயும் ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மசாலா பாக்ஸுமே கஸ்டமர் கேட்ட டிசைனில் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் டிசைனில் நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். கார்னர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் எட்சிங்கில் ஒரு செல்ஃப் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட்டை வந்து நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டார்க் கிரே லைட் கிரேயில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அண்டர்லாஃப்ட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் சின்னதாக ஒரு யூ டைப்பில் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பாக்ஸ் டிசைனோட மேக் பண்ணியிருக்காங்க. மசாலா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் டைப்பில் வேணாலும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி டோரில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே அண்டர்லாஃப்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான இடத்துல உங்களுக்கு எத்தனை பேஸ்கெட் தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் ஒரு 5 பேஸ்கெட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக நீட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தகுந்த மாதிரி நம்ம வந்து ஏர் சர்க்குலேஷன் டோர் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு காத்தோட்டமாக இருக்கணும், ஸ்மெல் வராமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம ஏர் சர்க்குலேஷன் டோரு எந்தெந்த இடத்துல எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக யூ டைப்பு, மேலே ஒரு சின்னதாக ஒரு மசாலா பாக்ஸ் டிசைனு, ஒரு லாஃப்ட் ஒர்க்கு வந்து சிம்பிளாக லைட் கிரே டார்க் கிரே கலர் காம்பினேஷனில் நம்ம வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிவி ஷோகேஸ் டிசைன் பார்க்கலாம். இந்த டிவி ஷோகேஸ் வந்து பார்த்திங்கன்னா வுட் கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆஃப் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில், வுட்டு வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது சின்னதாக அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிவி ஷோகேஸு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டர் டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் சின்னதாக கார்னர் செல்ஃப் கேட்டிருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா 3 ட்ரா ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சிம்பிளாக இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிவி ஷோகேஸை வந்து எஸ்பிசி மெட்டீரியலில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஃப்ரண்ட் கவர் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாகவே ஒரு கலரில் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலரில் கிளாஸி ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து மேட் ஃபினிஷிங்கில் வுட் டைப்பில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியல் வுட் அண்ட் கிரெயின்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் என்ன கலர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிசி மெட்டீரியல் ஸ்டாண்டர்டாக ஒரு 10 கலர் வருது. அந்த கலரில் நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட கலர் லிங்க் எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஜாம்சன் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிசி மெட்டீரியல் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போய் பாருங்கள், அதோட கலர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற லேயர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பிவிசி யூபிவிசியோட இப்போ ஹெவி மெட்டீரியல் அட்வான்ஸாக இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு டைம் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பிவிசி யூபிவிசி ப்ளஸ் எஸ்பிசி இதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோரூமில் காட்டுவோம். நீங்களும் திருச்சியில் ஏதாவது உங்களுக்கு என்கொயரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.